ஒன்னே ஒண்ணுதான், நாம தொழுகை என்கிற பெயரால் அதனுடைய உயிரை விட்டு விட்டு சடங்கை பிடிச்சிருக்கோம். உயிர் என்னன்னு கண்டுபிடிங்க, உங்களுக்கு மன துன்பமே வராது. என் மனைவி மேல அல்லது ஒரு கணவன் மேல ஒரு பிரச்சனை, அவங்களுடைய ஒழுக்கத்துல சிக்கல், அல்லது என் புள்ள மேல அவனுடைய நடவடிக்கைகள் ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணணும்னு நினைக்கிற நாம எங்கெல்லாமோ போறோம். உளவியல் மருத்துவர்களை தேடி போறோம், சைக்காலஜிஸ்ட்ல போய் உட்கார்றோம், என் பிள்ளைக்கு கவுன்சிலிங் பண்ணுங்க, ஒரே அது அடிமையாக கிடக்கிறான், அதுவே கதின்னு கிடக்கிறான், அதை விட்டு மீள முடியல அப்படின்னு வெளியில எங்கெல்லாமோ சுத்துறோம். உலகம் முழுக்க சேர்ந்து தீர்வு சொன்னாலும் அல்லாஹ் சொல்லி இருக்கிற தீர்வுக்கு இணையா உங்களால எந்த தீர்வையும் கொண்டு வர முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், நாம தொழுகை என்கிற பெயரால் அதனுடைய உயிரை விட்டு விட்டு சடங்கை பிடிச்சிருக்கோம். உயிர் என்னன்னு கண்டுபிடிங்க, உயிரை சரி பண்ணக்கூடிய வேலைகளை பாருங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால இந்த சிக்கல்ல இருந்தெல்லாம் ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஹாப்பியா, உங்களுக்கு மன துன்பமே வராது, அச்சமே வராது, கவலையே வராது. அதை டெலீட் பண்றதுக்கு உங்க கை நடுங்காது. டெலீட் பண்ணின பிறகு உள்ளத்துல திரும்ப பண்ணிடுவோமா, இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போமா, வரவே வராது. தொழுகை கரெக்டாக இருக்கும் காலம் எல்லாம். மீண்டும் எப்போ தொழுகையில் ஓட்ட விடுறீங்களோ திரும்ப எல்லாம் வந்துடும். ஒன் பை ஒன் நீங்க செக் பண்ணி பாருங்க. நான் சும்மா கதை சொல்லல, நெசமா நீங்க இதை பிராக்டிக்கலா செக் பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில. அது என்ன உயிர், இப்ப அந்த உயிரை தான் கண்டுபிடிக்கணும். அதனால தான் நீங்க பாருங்க, தொழுகை என்பது இப்ப நம்ம எல்லாருக்கும் பாரமா இருக்கா? தொழுகைங்கிறது ஒரு பாரம். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும், ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலாட்டியும், சீக்கிரம் தொழுகை முடிச்சுக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா தொழுக முடியாம போயிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? அது தலையில் ஏதோ ஒரு பாரம் இருக்குது, அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறோம்னு அர்த்தம். அதானே தொழுகை எல்லாத்துக்கும் பாரமா தானே இருக்குது. ரொம்ப இல்லைங்க, தக்பீர் கட்டுனா அப்படியே ஹாப்பியா சந்தோஷமா, அது இப்போ உலகமே எனக்கு தெரிகிறது இல்லை, அப்படியே மறந்து உள்ள மூழ்கி போயிடுவேன். அப்படி யாரும் சொல்றது இல்லை. இருக்கலாம், சில பேர் இருக்கிறீங்க, சில பேர் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் அது வெகு சில 2 பேரோ 3 பேரோ 5 பேரோ 10 பேரோ. மற்றவங்களாம் எப்படி இருக்கிறோம்? மற்ற எல்லாருமே தொழுகைங்கிறது ஒரு கடமை, அந்த கடமையை நம்ம முடிச்சாகணும். முடிக்கலாட்டி எல்லாம் கேள்வி கேட்பான், அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து அப்படிதான் தொழுகையை வச்சிருக்கோம். நீங்க மட்டும் தொழுகையுடைய உயிரை கண்டுபிடிச்சி அதுக்கு உயிர் கொடுத்து பாருங்க. தொழுகைன்னு சொன்ன உடனே உங்களே அறியாம உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி மலரும், ஒரு சந்தோஷம் வரும். பாங்கு சத்தம் கேட்ட உடனே அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்கிற உணர்வு வரும். யாரை சந்திக்க போறீங்க? தொழுகையில படைத்த இறைவனோடு உங்களுக்கு உரையாடல். உலகத்துல யார் யாரையெல்லாமோ சந்திக்க போறோம்னு சொன்னோட பெரிய சந்தோஷம் வருது. முதலமைச்சர் டைம் கொடுத்துட்டாரு, பிரதமர் டைம் கொடுத்துட்டாரு, கமிஷனர் டைம் கொடுத்துட்டாரு, படைச்ச ரப்புல் ஆலமீன் டைம் கொடுத்து நிற்கிறான். தம்பி முகருக்கு நான் வருவேன், வா, நீ வந்தா டைரக்டா என்னோட முகமுகமா உரையாடலாம். முகமுகமா உரையாடலாம். தொழுகையில இப்படி ஒரு சட்டம் இருக்கு. நம்ம தொழுகிட்டே இருக்கும்போது திடீர்னு தும்மல் வந்துருச்சு அல்லது இருமல் வந்துருச்சு, வாயில சளி வந்துருச்சுன்னு வைங்க. இந்த சளியை என்ன பண்ணணும்? இடது பக்கமா கீழே துப்பணும், அல்லது துணியில வாயிலிருந்து எடுத்து ஏதாவது ஒரு வகையில டிஸ்போஸ் பண்ணணும். இப்ப நான் தொழுகிட்டே இருக்கிறேன், வாயில சளி வந்துருச்சு, இப்படி நான் துப்பலாமா? ஏன் துப்பக்கூடாது? ரப்புல் ஏன் வேற ஒண்ணுமே இல்ல, முன்னாடி முகத்துக்கு முன்னாடி ரப்புல் ஆலமீன் முகமாக நிற்கிறான். நான் தக்பீர் கட்டி நிக்கிற நேரத்தில் என் முகத்துக்கு முன்னாடி என் ரப்பு வந்து நிற்கிறான். நான் அப்படி துப்புனோம்னா அல்லாஹ்வுடைய முகத்தில் துப்புன மாதிரி ஒரு இமேஜ், ஒரு கற்பனை, ஒரு தோற்றம். நிஜமா அல்லாஹ்வுடைய முகத்தில் யாரும் துப்ப முடியாது. அல்லாஹ் பிசிக்கலா அங்க இல்லவும் இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் கருணையால் நம்மிடத்தில் உரையாடுகிறான். அப்படி ரப்புல் ஆலமீன் முன்னாடி வந்து டைம் கொடுத்து நிற்கிறான். அந்த டைம் எனக்கு இனிமையா தெரியல, அது ஒரு பாரமா சுமையா தெரியுதுன்னா வேற ஒண்ணுமே இல்லை, தொழுகையினுடைய உயிர் இல்லாத காரணத்தினால தான் இது. தொழுகையில உசுரை கொடுத்து பாருங்க, என்ன ஆகும் தெரியுமா? தொழுகையில் உசுறு கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? பல இருக்கு உதாரணம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். சூரா முஸம்மில் எடுங்க. தொழுகைக்கு நீங்க உயிர் கொடுத்தால் உங்கள் தொழுகை எப்படி மாறும் என்பதற்கு சூரா முஸம்மில் கடைசி வசனம். நீங்களும் குர்ஆன் காலேஜில் நடக்கக்கூடிய ஆன்லைன் வகுப்புகளில் கலந்து கொள்ள விரும்புகிறீர்களா? இப்போதே ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கட்டண விவரங்களையும் மேலதிக தகவல்களையும் தெரிந்து கொள்ளுங்கள்.